உங்களுக்கு போர்டுக்கு முன்னாடி ஆர்டிகிள்ஸில் சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இதோடைய ஆன்சர் வந்து போர்டில் எழுதி போடுறேன். இதில் பாருங்கள், இதில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து ரொம்பவே ஈஸி. என்னென்னா வந்து ஐ சா an elephant. an இந்த இடத்துல an வரும். என்ன பாருங்க, எலிஃபேண்ட். ஏன்னா அந்த உயிர் எழுத்துக்கள் ஓசை வந்து வருது. தமிழில் நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின கிளாஸில் சொன்னேன். ஆர்டிகிள்ஸ் வந்து நம்ம படிக்கணும்னா, ஆர்டிகிள்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தமிழில் உள்ள உயிர் எழுத்துக்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு அந்த உயிர் எழுத்துக்கள் வந்து தெரிஞ்சிருக்குன்னா இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா ஏ வரும். இது வந்து வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா ஆன் வரும். அதுக்கு தான் நான் தமிழில் வந்து சொன்னேன், உயிர் எழுத்துக்களுடைய ஓசை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த உயிர் எழுத்துக்களுடைய ஓசைனா ஆல இருந்து அவ்வர. இந்த இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ஆர்டிகிள் சால்வ் பண்ணது ரொம்பவே ஈஸி. இப்போ அடுத்தது பாருங்க. மை ஃபாதர் கேவ் மீ an orange. சவுண்டு சவுண்ட் வருதா? அதே மாதிரி இது வந்து பாருங்க, ராம் இஸ் பாருங்க பாய். தானே வருது. இது வந்து உயிர்மை எழுத்துக்கள் தானே. இந்த இடத்துல வந்து ஏ பாய். இங்க பாருங்க, இடத்துல லட்சுமி இஸ் a ஸ்டூடெண்ட் தான் வரும். ஏ ஸ்டூடெண்ட். சூ தானே வருது. சூ அங்க இதுதான் வருது. இது வந்து என்ன, ஏன்னா இது வந்து என்னது, இது வந்து உயிர்மை எழுத்து சவுண்டு தான் வந்து முதல்ல வருது. அதனால இதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஏதான் பண்ணணும். இது அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ met an American yesterday. இதுல வந்து நீங்க the American போடக்கூடாது. an American yesterday. அதுக்கப்புறம் நம்ம வந்து இனி அடுத்தால இதுவரை நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா ஆர்டிகிள்ஸ் வந்து இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ் ஏ அண்ட் ஆனை பற்றி பார்த்தோம். ஏ அண்ட் ஆன் இது ரெண்டு இன்டெஃபினிட் ஆர்டிகிள். நான் வந்து போன கிளாஸ்லேயே சொன்னேன். இன்னைக்கு வந்து நம்ம டெஃபினிட் ஆர்டிகிள் தேவை பார்ப்போம். தேவோட யூசேஜ் எதுலலாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இது வந்து ஈஸியாக நம்ம வந்து புரிய வச்சிடலாம். தயவுசெய்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கிராமர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். அதான் நம்மளுக்கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நம்ம வந்து தேவோடைய யூசேஜை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்ட்டு நான் இதுக்கு முன்னாடி சொன்னதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்சனன்ட் சவுண்டுக்கு வந்து ஏ. அதுக்கப்புறம் இது வந்து ஆன். ஏ வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு. ஆனுக்கு தமிழ் மீனிங் என்னன்னா ஓர். புரிஞ்சதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம வந்து சால்வ் பண்ண நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் புரிஞ்சிடும். நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது டெஃபினட் ஆர்டிகிள்ஸ் நிறைய பேர் வந்து கேட்பீங்க, நம்ம வந்து தேன்னு சொல்லணுமா தீன்னு சொல்லணுமான்ட்டு. நம்ம வந்து வந்து எப்போ சொல்லுவோம்னா ஒரு நவுனை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சில ரூல்ஸ் இருக்குது, செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் நான் சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நம்ம வந்து ஒரு நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் வந்து தேன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தீ எப்போ சொல்லுவோம்னா அந்த வவல் சவுண்டு வரலாம். வவல் சவுண்டுக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு நம்ம வந்து தீன்னு சொல்லுவோம். கொஞ்சம் குழப்பமாட்டு இருக்குதுன்னு அந்த குழப்பத்தை நம்ம வந்து தெளிவு பண்ணிடலாம். ஒரு என்னது வவல் சவுண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுவீங்க, வவல் சவுண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி நீங்கள் ஆன் கனசர் போடணும்னு சொன்னீங்கன்ட்டு. அதே இது நீங்கள் ஏன் இப்போ இதில் வந்து தீ போடணும்னு சொல்லுவீங்க நீங்கள் கேட்கலாம். கேட்குறது நல்லாவே புரியும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இங்கே பாருங்க, இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸாம்பிள் நல்லா அழகாக புரியும். இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுக்கு எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டிகளுக்கு முன்னாடி வந்து தி தான் வரணும்னு, வரக்கூடாது, தி வரணும். இப்போ நம்ம பார்த்தா அவங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஐ பாட்
an apple ஏன்னா இது வந்து ஒரு உயிர் எழுத்துக்கள் சவுண்டு, வவலோட சவுண்டு. இதை இந்த இடத்துல பாருங்க, தி ஆப்பிள் வாஸ் வெரி ஸ்வீட். இந்த இடத்துல வந்து தி போடணும். இல்ல த வர்றது தி வரணும். ஏன்னா இது வந்து பாருங்க, இது வந்து என்ன சவுண்ட், இது வந்து ஒரு வவலோட சவுண்டு. வவலோட சவுண்ட்னா உயிர் எழுத்துக்களோட சவுண்டு. நல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா வந்து ஒரு விஷயத்த நல்ல தெளிவா வச்சுக்கோங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது, இப்போ நான் இது வந்து ஆப்பிள் வந்து ஒரு பெயர் சொல், இது வந்து நவுன். இங்கேயும் வந்து இது வந்து என்ன இதுவும் ஆப்பிள் தான், இதுவும் ஒரு நவுன் தான். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ஆன் போட்டோம். ஏன்னா இந்த ஆப்பிளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வந்து செகண்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இது வந்து ரெண்டாவது தடவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது வந்து என்னது, இது வந்து ஒரு ஒவல். இந்த ஒவலுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் போடக்கூடாது, தி தான் போடணும். தி இந்த இடத்துல தி தான் வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தி த வராது, தி. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, ராஜா இஸ் an honest man. The honest men like Raja should be rewarded. இந்த இடத்துல தி நல்ல பாருங்க, இந்த இடத்துல தி தான் போடணும். ஏன்னா அப்பனா தான் வந்து உங்களுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல தவும் போடணும். ஆனால் வந்து இந்த இடத்துல ப்ரொனவுன்சியேஷன் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும்னா தி தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து பாருங்க, ஆனஸ்ட் அந்த சவுண்ட் வருது பாருங்க. இதே இந்த இடத்துல இதுலயும் பாருங்க, ஆனஸ்ட். ஆனஸ்ட் அந்த சவுண்ட் வருது பாருங்க. இந்த சவுண்ட் வருகிறது தான் வந்து என்னன்னா வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னன்னா இது வந்து உயிர் எழுத்துகளுக்கு முன்னாடி ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க, ராஜா இஸ் an honest man. ராஜா வந்து ஒரு நேர்மையான மனிதர். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இந்த ஆனஸ்ட். அதுக்கு நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சொல்லுறதுனால இது வந்து என்னது ஆன் வரணும். இந்த இடத்துல செகண்ட் டைம் இது வந்து போறதுனால தி ஹானஸ்ட் மேன் ஷுட் பி ரிவார்டட். நேர்மையான மனிதர்கள் அவ்வளவு பேரும் வந்து என்னது போற்றப்பட வேண்டும்னு சொல்லுறதுனால இந்த இடத்துல தி தான் வரும். இனி அடுத்தால நம்ம வந்து தேவோட யூசேஜ் எல்லாமே நம்ம வந்து வரிசையா பார்த்துடலாம். த வந்து நம்ம வந்து நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து த வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ வந்து நான் வந்து சொல்றேன், ஐ ஹாவ் அ பென். என்கிட்ட ஒரு பென் இருக்குதுன்ட்டு. ஐ ஹாவ் அ பென். இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்றேன்னா, என்கிட்ட ஒரு பேனா இருக்குதுன்ட்டு. ஐ ஹாவ் எ பென். இது இந்த பெண்ணை வந்து நான் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்றேன். இந்த பெண்ணை நான் வந்து இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது இந்த இடத்துல வந்து தான் சொல்லணும். நம்ம இந்த இடத்துல ஏன் நம்ம அந்த த சொல்லணும்னு நான் வந்து சொல்றேன். ஏன்னா இந்த பெண்ணை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து கூட ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தரேன். என்கிட்ட ஒரு பேனா இருக்குது. இந்த பேனா வந்து என் தங்கச்சி வந்து ப்ரெசென்ட் பண்ணதுங்க. த பென் வாஸ் ப்ரெசென்டட் பை மை சிஸ்டர். என்கிட்ட ஒரு பேனா இருக்குது. இந்த பேனாவை பற்றி நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொன்னேன்னா, இந்த சென்டென்ஸ் நீங்கள் பார்க்காதீங்க. இந்த சென்டென்ஸை பார்க்காம இதை மட்டும் பாருங்க. ஐ ஹாவ் அ பென், இதை மட்டும் பாருங்க. நான் வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தரும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸில் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு பொருளை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அந்த பொருளை பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நம்ம வந்து தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்க, கிவ் மீ ஏ பென். கிவ் மீ ஏ பென்னா ஏதாவது ஒரு பென் தான். அதே மாதிரி நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பென் சொல்கிறேன் பாருங்க, கிவ் மீ த ரெட் பென். கிவ் மீ த ரெட் பென். ரெட் பென் ஒரு சிவப்பு பேனா எனக்கு தாங்க. சிவப்பு பேனா வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்குறோம், எனக்கு ஒரு சிவப்பு பேனாவை தாங்க. அப்போது நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லும் போது அந்த இடத்துல நீங்கள் வந்து தான் யூஸ் பண்ணணும்.
புரிஞ்சா? இதே இது நீங்க வந்து இப்போ வந்து சொல்றீங்க, எனக்கு ஒரு பேனா தா, கிவ் மீ எ பென். இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லும்போது நான் அதான் வருது. அதுக்கப்புறம் நீங்க அதை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது வருது. நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு நான் வந்து சொல்றேன். நம்ம வந்து ஹோலி புக்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஹோலி புக்ஸ், ஹோலி புக்ஸ்னா உங்களுக்கு தெரியும். குரான், குரான், தி பைபிள், தி பகவத்கீதா, தி குரு கிரந்த் சாஹிப். குரு கிரந்த் சாஹிப்னா வந்து இந்த சீக்கியர்கள் வந்து வணங்கக்கூடியது குரு கிரந்த் சாஹிப். இதெல்லாம் வந்து ஒரு ஹோலி புக்ஸ். அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு முன்னாடி தான் சொல்லுவோம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். தி கிட்டார், தி வயலின், தி தபேல். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணது வந்து நியூஸ் பேப்பருக்கு முன்னாடி. நியூஸ் பேப்பருக்கு முன்னாடி நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி நியூஸ் பேப்பர்ஸ்னால் வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா த ஹிந்து, தி டெக்கான் கிரானிக்கல், தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, வேற நிறைய விஷயங்கள், வேற நிறைய எந்த தி தினத்தந்தி, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மெயினாக இன்னொரு ஒரு விஷயம் நம்ம வந்து எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம்னா ரிவர்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். தி கங்கா, தி யமுனா, தி பிரம்மபுத்திரா, தி கிருஷ்ணா, தி கோதாவரி, தி காவேரி. இதுக்கு முன்னாடி ரிவர்ஸுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம வந்து தான் யூஸ் பண்ணுவோம். நல்ல இதை வந்து பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம யூசேஜ் வந்து பார்த்தது என்னென்னா, ஒரு ஆர்டிக்கிளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதை வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம வந்து என்ன போடுவோம்னா தான் போடுவோம். ஒரு நவுனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் போடுவோம். அதே மாதிரி ஒரு பொருளை வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக்காட்டு எனக்கு இந்த பெண்ணை தான்ட்டு ஏதாவது ஒரு பேனா தான்னு நான் வந்து வந்து சொன்னேன். கிவ் மீ எ பென், ஏதாவது ஒரு பென். கிவ் மீ தி ரெட் பென், எனக்கு ரெட் பென் தான் கண்டிப்பாக வேணும். அதுக்கு நம்ம வந்து தி தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஹோலி புக்ஸ். ஹோலி புக்ஸ்னால் வந்து நான் வந்து சொன்னேன், நம்மளுடைய மத சார்பு மதத்து சம்மந்தப்பட்ட ஒரு புக்கை வந்து நம்ம வந்து சொல்லுறது தான் ஹோலி புக்ஸ். அதுக்கப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பருக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து பாருங்கள் த ஹிந்துன்னு தான் இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய ரிவர்ஸோட முன்னாடி, ரிவர்ஸ்னால் வந்து தேம்ஸ் நதிகள், அதுக்கப்புறம் நைல் நதிகள், அதுக்கப்புறம் கங்கை நதி, பிரம்மபுத்திரா நதி, யமுனா நதி. இந்த நதிகளுக்கு முன்னாடிலாம் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்க. நீங்கள் வந்து நிறைய இது சம்மந்தப்பட்ட நிறைய கியூசஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இனி அடுத்தது இன்னும் ஃபர்தராக நம்ம எதுலலாம் யூஸ் பண்ணுவோங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் யூஸ் பண்ணுவோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். சூப்பர்லேட்டிவ் டிகிரினா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. டால், டாலர், டாலஸ்ட்னு பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், அதுக்கப்புறம் சூப்பர்லேட்டிவ்னு டால், டாலர், டாலஸ்ட். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தான் யூஸ் பண்ணணும். நம்ம எக்ஸாம்பிள் ஓடி பார்த்துருவோமே. இப்போ எக்ஸாம்பிள் ஓடி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்.
பாருங்க எம்எஸ் தோனி இஸ் என்னது தான் இந்த இடத்துல வரும், த பெஸ்ட் விக்கெட் கீப்பர். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் எம்எஸ் தோனி யாருன்னு தெரியும். எம்எஸ் தோனி வந்து இந்தியாவோட கேப்டன். இப்போ அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை, அப்படிதானே? எம்எஸ் தோனி வந்து ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர். இங்க பாருங்க த பெஸ்ட்னு சொல்றேன். பெஸ்ட்னா இது வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரினா இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சொல்லுவோம் குட். இது வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னன்னா இது வந்து பாசிட்டிவ், இது வந்து கம்பேரிட்டிவ், இது வந்து என்னது, இது வந்து சூப்பர்லேட்டிவ். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதுல பாருங்க டாலர், டாலஸ்ட். இப்போ வந்து நீங்க வந்து கேட்கலாம் சூப்பர்லேட்டிவ் முன்னாடி நம்ம வந்து த தான் போடணுமா சார்? ஆமா, கண்டிப்பா நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி த தான் போடணும். இதை எது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று சொல்லேன். புர்ஜ் கலிஃபா இஸ் த டாலஸ்ட் பில்டிங் இன் த வேர்ல்டு. புர்ஜ் கலிஃபா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புர்ஜ் கலிஃபானா இங்கே நிறைய பேர் பார்த்துக்கலாம். அந்த ஹாலிவுட் படத்தில் வந்து ஒரு படத்தில் வந்து டாம் க்ரூஸ் வந்து அந்த பில்டிங் மேலே ஏறுவார். இருக்கிறதுலே இன்னைக்கு வரைக்கும் அதான் வந்து ஒரு டாலஸ்டான பில்டிங். அதே மாதிரி நம்ம வந்து த வந்து எதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம்னா யூனிவர்சல் ட்ரூத்துக்கு முன்னாடி இந்த த தான் யூஸ் பண்ணுவோம். யூனிவர்சல் ட்ரூத்னா வந்து நம்ம வந்து சொல்லுவோம் the sun rises in the east and sets in west. அதுக்கப்புறம் the milk is white, the milk is white. நல்ல பாருங்க the milk is white, ஏன்னா பால் வந்து என்னைக்குமே வெள்ளை தான். அதுக்கப்புறம் the clouds are white, the sky is blue, the sky. அதுக்கப்புறம் the clouds. அதே மாதிரி பிளானட்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து the தான் சொல்கிறோம். பிளானட்ஸுக்கு முன்னாடி பிளானட்ஸ்னால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது 8 பிளானட் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து மெர்க்குரி, மார்ஸ், வீனஸ், எர்த்து. அதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 8 பிளானட் உண்டு. ப்ளூட்டோ வந்து கிடையாது, ப்ளூட்டோ வந்து ஸ்டாரு. இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ், இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளூட்டோ வந்து இன்னைக்கு வந்து பிளானட் கிடையாது, இட்ஸ் அ ஸ்டார். இப்போ வந்து நம்மளுக்கு 8 நவகிரகங்கள் தான் இருக்கு. அந்த நவகிரகங்களுக்கு முன்னாடி பிளானட்ஸ் தி எர்த், தி மார்ஸ், தி ஜூபிட்டர், தி மெர்க்குரி, தி யுரானஸ், தி நெப்டியூன். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து த தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆர்டினல் நம்பர்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து த தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நம்ம எதுல பார்க்க போறோம்னா த எதுலலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போறோம். த எதுலலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பேருக்கு முன்னாடி வந்து த யூஸ் பண்ணக்கூடாது. என் பேர் சிவா, இப்போ வந்து நான் வந்து த சிவான்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா நீ கிளாஸ்ல ஒரு பையன் கேட்டான், நான் வந்து WWE பார்க்கேன். WWE எல்லாரும் பார்ப்பீங்க, அதை நான் வந்து ப்ரமோட் பண்ணல. WWE நீங்கள் வந்து பார்ப்பீங்க, தயவு செஞ்சு அதை பார்க்கறதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து வைலன்ஸ் தான். அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு தெரியும், அது வந்து எவ்வளோ வைலன்ஸ் இருக்குது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்னென்னா சேர் எடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறது தான். ஸோ அதை தயவு செஞ்சு பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பசங்களை இதெல்லாம் பார்க்கறத விட்டுக்கிட்டு வேற ஏதாவது நல்ல டிஸ்கவரி சேனல் இல்லைன்னா நிறைய நல்ல நல்ல சேனல்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து பார்க்க சொல்லுங்க. அதில் வந்து ஒரு கேரக்டர் வரும், அண்டர்டேக்கர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். த அண்டர்டேக்கர் தான் சொல்லுவாங்க. த அண்டர்டேக்கர், த மிஸ்ஸு, அதெல்லாம் வந்து அவங்களாட்டே வச்சுக்கிட்டது. ஆனால் ஒரு இங்கிலீஷ் ரூல் படி ஒரு பேருக்கு முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு பேர் முன்னாடியும் நம்ம வந்து என்னன்னா த யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு லாங்குவேஜுக்கு முன்னாடி த ஹிந்தி, த தமிழ், த இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஐ நோ இங்கிலீஷ், ஐ நோ ஹிந்தி, ஐ நோ தமிழ், ஐ நோ சைனீஸ், இதுதான் நம்ம சொல்லணுமே தவிர ஐ நோ த இங்கிலீஷ்னு சொல்லக்கூடாது, ஐ நோ த ஹிந்தின்னு சொல்லக்கூடாது.
அதே மாதிரி நம்ம வந்து சில நாடுகளுக்கு முன்னாடி இந்த யூஸ் பண்ணக்கூடாது. தி சைனா, எந்த நாடுகளுக்கு முன்னாடி மேக்ஸிமம் நம்ம வந்து த யூஸ் பண்ணோட அதில் எக்ஸப்ஷன் கேஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது. பாருங்க, தி சைனா, தி இந்தியா, தி ஜப்பான், இந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கு முன்னாடி நீங்கள் வந்து த யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்து தப்பாயிடும். ஐ லிவ் இன் சைனா, ஐ லிவ் இன் இந்தியா, ஐ லிவ் இன் ஜப்பான், இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். சில கண்ட்ரிஸ் எக்ஸப்ஷனல் இருக்குது. அது நான் வந்து அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து சில கண்ட்ரீஸ்னு சொன்னேன். சில கண்ட்ரீஸுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணலான்ட்டு. அது என்ன மாதிரி கண்ட்ரீஸ் நம்ம பார்ப்போம். த USA, இதில் நீங்கள் பாருங்கள். இதில் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் த தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இதுக்கு முன்னாடி உள்ள கண்ட்ரீஸுக்கெல்லாம் வந்து த யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, இதுக்கு மட்டும் நீங்கள் ஏன் த யூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா யூஎஸ்ஏ வந்து உங்களுக்கு நான் வந்து அமெரிக்கா மட்டும் கிடையாது. இது வந்து யூஎஸ்ஏ வந்து கலெக்ஷன் ஆஃப் மெனி ஸ்டேட்ஸ் தான் வந்து யூஎஸ்ஏஆட்டு இருக்குது. நிறைய கண்ட்ரீஸோடைய கலெக்ஷனாட்டு இருந்து தான் யூஎஸ்ஏ இருக்குது. த யுனைடெட் நேஷன் ஆஃப் அமெரிக்கான்னு தான் நம்ம சொல்லுவோம். த யுனைடெட் நேஷன் ஆஃப் அமெரிக்கா, ஐ லிவ் இன் தி யுனைடெட் நேஷன் ஆஃப் அமெரிக்கான்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் மற்ற கண்ட்ரிகள்லாம் சேர்ந்து ஒரே கண்ட்ரியாக மாறி இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா இதுக்கு முன்னாடி நீங்கள் அமெரிக்கன் ஃப்ரீடம் ஃபைட்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரிஸ் வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அலாஸ்கா, டெக்சாஸ் இதெல்லாம் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் அலாஸ்காலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து கடனாக கொடுத்த நாடு தான் அலாஸ்கா. அலாஸ்கா அமெரிக்காவோட மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அமெரிக்கா எங்கே இருக்கும், அலாஸ்கா எங்கே இருக்கும், கனடா பக்கத்தில் இருக்கும். நீங்கள் மேப் எடுத்து பார்த்து பாருங்கள். நான் வந்து போய் சொல்கிறேன். நீங்கள் வந்து தயவு செஞ்சு நிறைய தேடுனா நீங்கள் நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். ஏன்னா நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு இன்டர்நெட் உலகம். இந்த இன்டர்நெட் உலகத்தில் நீங்கள் வந்து லைப்ரரி அங்கங்கே போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இன்டர்நெட்லேயே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேடி படிச்சிடலாம். நம்ம வந்து நெட்டை வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதை தயவு செஞ்சு அதை வந்து படிப்புக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பாருங்கள், அமெரிக்கா எங்கே இருக்கும், அலாஸ்கா எங்கே இருக்கும், டெக்சாஸ் வந்து அமெரிக்கா இப்படி இருக்குன்னா பாருங்கள். நீங்கள் வந்து நான் சொல்கிறது நீங்கள் பார்த்தாலே போதும். இப்படி நம்ம அமெரிக்கா இருக்குன்னா இப்படி கீழே அப்படியே வரும், இப்படி வந்து இது கூட இப்படி ஜாயிண்ட் ஆகி இப்படி சவுத் அமெரிக்கா வரும். இதில் வந்து கனடா இருக்கும், இதுக்கு பக்கத்தில் அலாஸ்கா அப்படி ஒரு பெரிய நாடு இருக்கும். நீங்கள் பாருங்கள், மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு கிட்ட டெக்சாஸ் இருக்குது, இதுக்கு கீழே மெக்சிகோ. இதில் வந்து என்னென்னா இதில் வந்து டெக்சாஸ்னு ஒரு மாநிலம் இருக்குது, இதில் வந்து அலாஸ்கான்னு இருக்குது. இது எல்லாமே இன்னைக்கு அமெரிக்கா யூஎஸ்ஏக்கு கூட சேர்ந்ததுனால நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்ட்டு. அதே மாதிரி த யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட், தி மை அங்கிள் லிவ் இன் த யுஏஇன்னு தான் நம்ம சொல்லுவோம். என்னன்னா வந்து பாருங்க, இது வந்து யுஏஇன்னா வந்து அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு குழுவாக ஆரம்பிச்சது தான் வந்து யுஏஇன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு கல்ஃப் பற்றி ரொம்ப நாலேஜ் இல்லை, நம்ம வந்து தெரியாமல் சொல்லக்கூட, ஆனால் வந்து த யுஏஇன்னு தான் நம்ம சொல்லுவோம். அது எதனால் வந்துச்சு, இதோட ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு படிச்சிருக்கு, நீங்கள் வந்து தேடி படிங்க, சரியா? த கல்ஃப்னா வந்து நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே சொல்லுவோம். பார்த்துறீங்களா? கல்ஃப் கண்ட்ரிஸ்னால் வந்து எல்லா மேக்ஸிமம் இந்த எண்ணெய் வளங்கள் நிரம்பின நாடுகள் அவ்வளோத்தையும் நம்ம கல்ஃப் கண்ட்ரின்னு சொல்லுவோம். கல்ஃபில் போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வரான். மை அங்கிள் லிவ் இன் தி கல்ஃப், மை ஃபாதர் இஸ் இன் த கல்ஃப். நம்ம வந்து எதனால சொல்லுவோம்னா, அந்த கல்ஃபில் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த இடத்தையும் சொல்லலை. நம்ம வந்து கல்ஃபில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க. கல்ஃபில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 கண்ட்ரிஸ் இருக்குது. பஹ்ரைன், ஓமான், அதுக்கப்புறம் கத்தர், குவைத்து,
அதுக்கப்புறம் துபாய், ஷார்ஜா, அதுக்கப்புறம் அபுதாபி, இது எல்லாமே வந்து இந்த கல்ஃப் நாடுகள்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து தான் போடணும். ஒரு தனி நாடு வந்து த இந்தியா, த சைனா, த பிலிப்பைன்ஸ், தி இந்தோனேஷியான்னு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து வந்து நம்ம போடுறது வந்து ரொம்ப ஒரு கட்டாயம். ஏன்னா இது வந்து ஒரு நாடுகளின் குழு, எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு நாடாட்டு நான் வந்து சொல்லுறதுனால நம்ம வந்து இதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு டாபிக் நடத்தணும்னு நினச்சேன், அதை நான் நடத்த மறந்துட்டேன். அந்த டாபிக் என்னன்னா வந்து நீ வந்து இப்போ பாருங்க, அது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஏ அண்ட் த மூணு ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுல எந்த இடத்துலையுமே ஆர்டிகல் வராது. வாட்டர், சாயில், ஏர், சிமெண்ட்னு இது எதுலையுமே வராது. ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல வந்து நாம வந்து படிச்சிருப்போம், கவுண்டபிள் நவுன்ஸ் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். எண்ணக்கூடிய பொருள், எண்ண முடியாத பொருள். நம்ம வந்து என்ன கேட்போம்னா கிவ் மீ a cup of water தான் கேட்போம். அதுக்கப்புறம் கிவ் மீ கிவ் மீ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயில்னு நம்ம கேட்போம். நம்ம வந்து நேராக போய் சாயில் நம்மளால எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதே மாதிரி வாட்டர் நம்மளால எண்ண முடியுமா? இல்லைன்னா நம்ம வந்து ஆயில் இருக்கு, ஆயில் எடுத்தால ஆயில், OIL, கிவ் மீ a packet of oil தான் நம்ம சொல்லுவோம். கிவ் மீ இத்தனை ஆயில் நம்ம சொல்ல மாட்டோம். இத்தனை கிவ் மீ என்ன ஒரு 100 packet ஆஃப் சிமெண்ட் தான் கேட்போம். கிவ் மீ சிமெண்ட் வந்து மொத்தமாக நம்மளால எண்ண முடியாது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து ஆர்டிகிள்ஸ் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு வந்து முன்னாடி ஏ அண்ட் த இந்த மூணுமே வராது. நல்லா நீங்கள் வந்து பாருங்கள். ஹேர், அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு முடி வெட்டக்கூடிய கடைக்கு போகிறோம். நம்ம வந்து இப்படியா சொல்லுவோம், எனக்கு ஒரு 200 முடியை வெட்டி விடுங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம வந்து அங்கே வந்து என்ன சொல்லுவோம்னா ஐ வாண்ட் அ ஹேர் கட்னு தான் சொல்லுவோம். ஐ வாண்ட் அ ஹேர் கட். எல்லாத்தையும் அவங்க வந்து வெட்டி விடுவாங்க. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எல்லாத்தையும் வெட்டி விடுவாங்க. ஐ வாண்ட் அ ஹேர் கட்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒரு 300 முடியை வெட்டி விடு, 400 முடியை வெட்டி விடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இதெல்லாம் எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன்ஸு. ஒரு கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து என்ன போடுவோம்னா ஆர்டிகல்ஸ் வந்து போடுவோம். இது வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்டிகல் ஏ அண்ட் த இதுக்கு முன்னாடி வரவே செய்யாது. நல்லா பாருங்க, நல்லா பார்த்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது நான் சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருந்தேன், நான் மன்னிச்சிருக்கேன். நானும் வந்து உங்களை மாதிரி கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து என்னோடய பெஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க தான் செய்வேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை தயவு செஞ்சு கீழே விட்டால் தான் நம்ம வந்து என்ன தப்புகள் பண்ணுறேன்னு எனக்கும் புரியும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த கிளாஸில் உங்களை பார்க்க வர நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுறேன். ஐ எம் யுவர் இங்கிலீஷ் டியூட்டர் சிவா. அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் வந்து என்னென்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கும். Many of the people used to study in English medium, and we study in we also study English literature, and we forgot to speak in English. First I have to say that be proud of your own language. You should be proud of your own language called Tamil and our Indian languages like Hindi, Gujarati and Marathi, etc. But we are not proud of our own language, and we are proud of English language. I should say only one thing before I wind up my class. English is just a language, it is not a knowledge, okay? You can learn English very easily. நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுக்கிட்டு நம்மளுக்கு இங்கே 4 வார்த்தை இங்கிலீஷ் பேச தெரியலையேன்ட்டு. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் அ லாட். You should go and speak English with some educated person.
If you have an educated brother or if you have an educated sister or your parents are well educated, better you go and speak in English with them. If you don't speak English, it's a great horrible for you, for your own self, because now you know that in many companies they ask your communication skill. Without your communication skill, they won't even hire you inside the company. So that maximum have the habit of speaking in English. They doesn't think about your grammar knowledge, or they don't even think how you read or how you write in English. They only see your communication skill. If your communication skill is very better, you will be placed in corporate companies and you will get a very good salary. Our students have lots of knowledge, but they do not have a communication skill. If they have a very good communication skill, they automatically they would get a job in different companies like Wipro, TCS and other companies. Better I say you only one thing, that if you don't find any person outside, யாராவது ஒரு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னா தயவு செஞ்சு உங்களோட நீ பேசிப்படாது. ஸ்பீக் அமங் யுவர் செல்ஃப். ஏன்னா நம்மளுக்குள்ளாலே ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருக்குள்ளால நீ வந்து பேசிகிட்டே இரு. இப்போ வந்து நீ உனக்கு வந்து ஒரு தோசை தேவை நீ வந்து என்ன பண்ணணும்னா, நீ வந்து நீ வந்து உங்கள் அம்மாட்ட என்ன கேட்பேன், ஏமா எனக்கு ஒரு தோசை சுட்டுதான்ட்டு. இதே இது நீ வந்து இங்கிலீஷில் நீ வந்து யோசி, மாம் கிவ் மீ தோசா, நம்மளுக்கு ஒரு தண்ணி தேவைம் போது நீங்கள் வந்து என்ன யோசிச்சு சொல்லுவீங்க, எனக்கு ஒரு கப்பு தண்ணி தாங்கன்ட்டு. நம்ம இதே இது நீ வந்து இங்கிலீஷில் உன் கூட நீ வந்து சொல்லிப்பாரு, கிவ் மீ கப் ஆஃப் வாட்டர். இந்த மாதிரி நீ வந்து உன் கூட நீ வந்து பேச ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் வரும். அதே மாதிரி வாட்ச் லாட்ஸ் ஆஃப் ஹாலிவுட் மூவிஸ் நிறைய பாருங்கள். நான் வந்து உங்களை எப்போ பாருங்கன்னு சொல்லல, நீ வந்து எப்போ பாருங்கன்னா உங்களுக்கு லெஷரான டைம்ஸ் வந்து கிடைக்கும் போது நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பாருங்கள். அதை வந்து நீங்கள் வந்து என்னென்னா தமிழில் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் நீங்கள் பாருங்கள். இங்கிலீஷில் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய ஆக்சன்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அவங்களுடைய வொக்காபுலரி இதெல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு தெரிய வரும். மேக்ஸிமம் ட்ரை டு ரீட் அ லாட். நானும் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் தான். நான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ரீட்லாம் பண்ணதெல்லாம் கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் நிறைய ரீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். when you start to read lots of things, lots of novels, poetry and etc., when you start to read these things, automatically you will come to know lots of new words. When you come to know about the new words, you can use it in your language, and you should try to learn some of the idioms and phrases. When you start to learn the idioms and phrases, automatically your language would be somewhat in a higher level. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் பார்ப்போம். அதுக்கு இடத்துல நம்ம வந்து மாடல்ஸ் பார்ப்போம். மாடல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக டென்ஸ்குள்ளாட போயிடும். டென்ஸ்குள்ளாட போகும்போது தான் வந்து நிறைய கன்ஃபியூஷன்லாம் வரும். இந்த டென்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டென்ஸ் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் பர்சிவ், அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நீங்கள் வந்து பொறுமையாக என் பேச்சை கேட்டுட்டு இருந்தீங்க. நன்றி. உங்களை நான் அடுத்த கிளாஸில் நான் வந்து சந்திக்கிறேன்.